கர்நாடகால கமலஹாசன் அவர்கள் நடித்த தக் லைஃப் திரைப்படத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதாவது KFCC, கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. தக் லைஃப் படம் கர்நாடகால திரையிடப்படாது, இங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன இஷ்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த தடைனால கர்நாடகால எந்த அளவுக்கு ஒரு வசூல் பாதிப்பு இருக்க போகுது, அதாவது கர்நாடகால வரக்கூடிய வசூல் எவ்வளவு வரப்போகுது, ஸோ தக் லைஃப் டோட்டல் கலெக்ஷன்ல எந்த அளவுக்கு பாதிக்க போகுது, அது மட்டும் இல்லாம இப்போ இந்த தக் லைஃப் படத்தை ரிலீஸ் ஆகாததுனால KGF 3, காந்தாரா மாதிரி பெரிய பெரிய படங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல ரிலீஸ்ல பெரிய பாதிப்பு வரப்போதா, அப்படி வந்தா அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்க போகுது, இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது கூட கமல் சாரு இன்னொரு விஷயம் ஒண்ணு பண்ணிருக்காரு. அதை பார்த்துட்டு இந்த மனுஷனை எப்படிடா உங்களுக்கு எல்லாம் இப்படி பண்ண தோணுதுன்னு தான் தோணுச்சு. அது என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு தனி மனிதனோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்லயே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாம தடை பண்றாங்க அப்படிங்கிறதுலாம் உண்மையிலேயே பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அதை தாண்டி ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை அதுல ஃபேக்சுவல் எரர் இருந்தது அப்படின்னா அது இல்ல, முடிஞ்சா நீங்க நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி நீங்க அதை தப்புன்னு நினைச்சா கூட அது தப்பு, அது உண்மைன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை ஒருவேளை நீங்க தப்புன்னு நினைச்சீங்கன்னா கூட சரி, அது நீ சொல்றது உண்மை இல்லப்பா, நாங்க பாரு உனக்கு ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணு பண்ணணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இந்த நடிகரோட படம் இனிமே இங்க ரிலீஸ் ஆகாது, இந்த நடிகரோட படம் இந்த படம் ரிலீஸ் ஆகாது, இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் வந்திருக்கு, இதை நாங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், இவர் மன்னிப்பு கேட்டாதான் ரிலீஸ் பண்ண விடுவோம். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. என்ன இது, ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கும்போது அங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவை சேர்ந்த கன்னட நடிகர்களே நிறைய பேர் இதுக்கு பெருசா ஆதரவு எல்லாம் கொடுக்கல. இந்த KFCC வந்து இதுக்கு பேன் பண்ணதோ, இல்ல சில அமைப்புகள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ, இல்ல அங்க கர்நாடகா CM இருக்கக்கூடியவரே இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய பெரிய பிரபலங்களே அதுக்கு பெருசா செவி சாய்ச்ச மாதிரி நம்மளுக்கு தெரியல. அதையும் தாண்டி கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணி தான் நம்ம சிவானாவே பேசியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு தான் இப்போதைக்கு இந்த இஷ்யூ இருக்கு. ஸோ இதுக்கு ஏன் வந்து மற்ற ஆக்டர்ஸ், ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கக்கூடிய ரஜினி சாரோ இல்ல விஜய் சாரோ இல்ல மற்ற ஸ்டார்ஸோ ஏன் வந்து இதுக்கு வந்து கமல் சாருக்கு ஆதரவு கொடுக்கல? இது ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு விஷயம் தானே, அது அவர்கிட்ட நீங்க தனிப்பட்ட முறையில பேசிக்க முடியாதா? இது படம் அப்படிங்கிறது அவர் தயாரிச்சிருந்தாலுமே அது நிறைய பல்லாயிரம் கணக்கான பேரோட உழைப்பு போட்டது. அதை எப்படி நீங்க படத்தையே பேன் பண்ணுவீங்க அப்படிங்கிறது, அதாவது அந்த படத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, அந்த படத்துல ஏதோ கருத்து இருக்கு அப்படின்னா நீங்க அதை பண்ணலாம். ஆனா இங்க அப்படி எதுவுமே இல்லையே. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்கிறதுக்காக அவரோட படத்தையே நீங்க தடை பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இங்க ஏன் யாருமே கேட்கல அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஆக்சுவலா நிறைய பிரச்சனை இருக்கு. அது அவங்க கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாது. கேட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் பாருங்க. ஸோ இப்போ என்னன்னா, தமிழ் சினிமா அப்படிங்கிறது வெறும் தமிழ்நாடோட வியாபாரத்தை மட்டும் நம்பி இல்லை. கண்டிப்பா தமிழ் சினிமாவோட பிசினஸ் அப்படிங்கிறது கர்நாடகால மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஸோ அது கண்டிப்பா இருக்கு. அது பாதிக்கப்படும். நீங்க வந்து ஏதாவது இப்ப ரஜினியோ விஜயோ இல்ல அஜித்தோ யாரு வந்து கேட்டாலுமே அவங்களுக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆகும் போது இவங்க படத்தையும் நாங்க தடை விதிக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்க ஏதாவது மறுபடியும் அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கிற மாதிரி இருக்கும், இல்ல அதுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு இஷ்யூ. ஸோ அதனால இதுல மோஸ்ட்லி தலையிடாம இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. ஸோ ஏன்னா இந்த விஷயத்துல யாருமே தலையிட வேணாம். கமல் சாரே இதை ரொம்ப ஈஸியா தான் ஹேண்டில் பண்றாரு. ஏன்னா அவர் ப்ரொடக்ஷன்ல வந்த படம் இது, அதனால பிரச்சனை இல்லை. இதுவே இதுக்கு முன்னாடி இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சத்யராஜ் அவர்களுக்குமே நடந்திருக்கு. அது வேற வழி இல்லாம, ஏன்னா அவங்க வந்து வேற ஒரு தயாரிப்புல பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அந்த தயாரிப்புல இருந்து வர படம் அந்த ஸ்டேட்ல போய் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து இறங்கி போய் தான் ஆகணும். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள். முக்கியமா சத்யராஜ் அவர்கள் கேட்டது கூட பாகுபலி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இது. ஸோ அதை பார்க்கும்போது இவ்வளோ உழைப்பு போட்டு நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம். கர்நாடகா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுக்கக்கூடிய இடம், மிகப்பெரிய பிசினஸ் ஆகக்கூடிய இடம். அப்படி நம்ம ஒருத்தர்னால இந்த படம் நிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்கறது தான். அதே தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே. ஸோ இப்போ ஆனா அது கமல் சார் கிட்ட பலிக்கல அப்படிங்கும் போதுதான் இங்க நிறைய பேருக்கு மிகப்பெரிய கோவம், மிகப்பெரிய வருத்தமாகவும் இருக்கு. நான் சொல்றது அங்க கர்நாடகால இந்த விஷயத்த கமல் சாரை எதிர்த்து இதை ஒரு அரசியலா மாத்துனாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு பெரிய இது. என்னன்னா இவங்க எப்ப பார்த்தாலும் மன்னிப்பு சொன்னா மன்னிப்பு கேட்டுருவாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தாங்க. இந்த வாட்டி அது நடக்கல. அதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது கமல் சார். ரெண்டாவது, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அப்படி அவர் சொன்னது உண்மை இல்லை அப்படின்னா அதை தான் நிரூபிக்கணுமே தவிர அவரை பிளாக்மெயில் பண்றது, அவரை வந்து மிரட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான செயல்.
ஆனா இவ்வளவு விஷயம் நடந்தும் ஃபயர் ஃப்ளை அப்படிங்கிற ஒரு கன்னட மூவிக்கு நம்ம கமல் சார் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, அவரோட இன்ஸ்டாகிராம் உள்ள ஸ்டோரியாவே அவர் அப்லோட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி. ஸோ அவருக்கு இந்த கர்நாடகா இந்த கன்னட தமிழ் இஷ்யூல அவருக்கு பெரிய கோபமும் எதுவும் கிடையாது. அதுவும் இல்லாம இந்த லாங்குவேஜ் பேரியர்லாம் அவருக்கு கிடையாது. அவர் எல்லா மொழியும் பேசக்கூடியவர், எல்லா மொழி படங்களையும் பார்க்கக்கூடியவர், எல்லா மொழியும் ரசிக்கக்கூடியவர். அவரே அந்த ஸ்டேஜ்ல அன்பின் காரணமா சொன்ன ஒரு விஷயம் தான். அதை எப்படி திரிச்சு எப்படி அரசியல் நோக்கத்துக்காக எப்படிலாம், ஏன்னா மோஸ்ட்லி தெரியும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கிற அரசியல் சூழல் தான் அங்க இருக்கு. அப்படிங்கும்போது இதை கிடைச்சா விடுவாங்களா? ஸோ அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாங்க. இதை தாண்டி இங்க தமிழ் பேசி தமிழ் உணர்வு இருக்கக்கூடிய சில பேரு இப்போ கமலுக்கு எதிராக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தமிழ் உணர்வோட கமல் எதிர்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சில பேரை பார்க்க முடியுது. அது வந்து உங்ககிட்ட சும்மா ஒரு விஷயமா சொல்றேன். இதை தாண்டி இந்த ஃபயர் ஃப்ளை அப்படிங்கிற கன்னட மூவியை அவர் வந்து ஷேர் பண்றாரு அவரோட ஸ்டோரியில. அப்போ இதை பார்க்கும்போது ஏன்னா இப்படிப்பட்ட மனுஷனா ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. தெரில உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகால ரிலீஸ் ஆகல அப்படின்னா கண்டிப்பா இனிமே வரக்கூடிய கன்னட திரைப்படங்கள் எதையுமே நாங்க தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு இங்க நிறைய சோசியல் மீடியால நம்மளால பார்க்க முடியுது. சில தலைவர்கள் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சில முக்கிய நபர்கள் கூட அதை சொல்றாங்க. சீமான் முக்கியமா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஓகே, நம்ம கமல் சார் படத்தை தக் லைஃபே வந்து ரிலீஸ் பண்ண விடலன்னா அப்புறம் என்ன, எவ்வளவு பெரிய கன்னட மூவியா இருந்தா ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் தோணும். ஆனா அதை தாண்டி தமிழ் சினிமா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி சின்ன படத்துல இருந்து கூலி மாதிரி பெரிய படம் வரையுமே கர்நாடகாவோட வியாபாரத்தை நம்பி இருக்கு. ஸோ கமல் சாரு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா எவ்வளோப்பா வசூல் வரும் சார்? விக்ரம்க்கு ஒரு 28ல இருந்து 30 வந்தது, இந்த படத்துக்கு ஒரு 40 வரும் சொல்றாங்க. ஷேர் மட்டுமே ஒரு 20 கோடி வரும். வேணாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அப்படி எல்லாரையும் நம்ம போகணும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது கன்னட சினிமா அப்படிங்கிறது கன்னடால இருந்து ஒரு பெரிய படம் காந்தாரா மாதிரி, கேஜிஎஃப் மாதிரி, டாக்ஸிக் மாதிரி ஒரு படங்கிறது வருஷத்துக்கு ஒன்று 2 வருஷத்துக்கு ஒன்று வரக்கூடிய படங்கள். அவங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவுல கேஜிஎஃப் 2 வியாபாரம் ஆயிருந்தாலுமே, பெரிய அளவுல வசூலை வாரி குவிச்சிருந்தாலுமே அவங்களுக்கு வர இழப்பை விட தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் கமல் சார் வந்து இந்த விஷயத்த ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்றாரு. எந்த இடத்துலயும் நம்ம பேசுற ஒரு விஷயம் ஒரு 2 ஸ்டேட்டுக்கான சண்டையோ, 2 மொழிக்கான சண்டையாவோ, இல்ல 2 இண்டஸ்ட்ரிக்கான சண்டையாவோ மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஆனா அதே நேரத்துல நான் சொன்னது தப்பு கிடையாது, செய்யாத தப்புக்காக மன்னிப்பும் கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்திலேயே உறுதியா இருக்காரு. ஸோ ரொம்ப கரெக்டா நடந்துகிட்டு இருக்காரு இந்த விஷயத்துல கமல் சாரு. ஸோ அவருமே வந்து இந்த விஷயத்த பெருசு பண்ணணும் அப்படின்னா எங்கேயோ போய் எப்படியோ பெருசு பண்ணி இந்த விஷயத்த என்னமோ பண்ணிருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன், இன்னைக்கு இந்தியா லெவல்ல ஒரு மிகப்பெரிய டிபேட்டா இருக்கு, இந்தியா லெவல்ல ஒரு மிகப்பெரிய நியூஸா இருக்கு தக் லைஃப் அப்படிங்கிறது. இந்த இஷ்யூ வரலன்னா கூட கர்நாடகால ஒரு 30-40 கோடி வசூல் ஆயிருக்கு அப்படின்னா கூட ஒரு 20 கோடி லாஸ் வைங்க. ஆனா இன்னைக்கு இந்த படம் இந்தியா லெவல்ல பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு. ஏன் மேபி இந்த விஷயமே நார்த் இந்தியால இந்த படம் பெரிய வசூலை வாரி குவிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஸ்டேட்டோட ஒரு சிஎம் வந்து உங்களுக்கு எதிராக வந்து பேசுறாரு, ஒரு நிறைய அமைப்புகள் உங்களுக்கு எதிராக பேசுறாங்க, ஒரு ஃபிலிம் சேம்பர் வந்து உங்களோட படத்தை தடை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நீங்க உங்க வேலையை விடாம என்னென்ன பிளான் பண்றீங்களோ, மலேசியாவுக்கு போறது, துபாய்க்கு போறது, நீங்க எக்கச்சக்கமா அதை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும் போது பார்த்தாலே ரொம்ப வியப்பா இருக்கு. நம்மளுக்குலாம் இப்படிலாம் நடந்தா நம்மளாம் இப்படி போவோமான்னு தெரியல அப்படின்னு நொடிஞ்சு போய் வீட்டுல உட்காந்துருவோம். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் கர்நாடகால ரிலீஸ் ஆகல, ஒருவேளை நீங்க கர்நாடகாவை சேர்ந்தவராவோ இல்ல பெங்களூரை சேர்ந்தவராவோ இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த படத்தை எப்படி பார்க்க போறீங்க? ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் பார்க்க போறீங்களா, இல்ல அந்த விஸ்வரூபம் டைம்ல நம்ம இங்க இருந்து அங்க வந்து பார்த்தோம்ல அந்த மாதிரி நீங்க இங்க வந்து பார்க்க போறீங்களா, பக்கத்து ஸ்டேட்ல வந்து பார்க்க போறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ஆர்மன்.